வெல்கம் பேக் டு பிளாக் அண்ட் பிரதர்ஸ் சேனல். நான் உங்கள் பிளாக் ஒயிட் நம்ம பக்கத்தில் இல்லை இப்போதைக்கு. நம்ம விட்டு ரொம்ப நாளாக வீடியோஸ் போடலை. அதை நினச்சி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபீல் பண்ண வேணாம். நம்ம மறுபடியும் மைண்ட் கிராஃப்ட்னா கேம் மூலமாக கம்பேக் கொடுக்க போகிறோம். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட்னா கேம் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஐடியா கொடுத்துச்சு. ஸோ அதனால் கம்பேக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்க 200+ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டை மறுபடியும் கொடுத்துட்டே இருங்க. இந்த கேம் சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம ஒரு நாளில் மைண்ட் கிராஃப்டில் இருக்க டேஸ் இருக்கு இல்லையா, அதை கவுண்ட் பண்ணி ஒரு நாளுக்கு ஒரு வீடியோன்னு போட போகிறோம். இதேமாதிரி இந்த சீரீஸை எண்டர் ட்ராகனை நம்ம போட்டு தள்ளினாக்கு அப்புறமாட்டியும் கண்டினியூ பண்ணலாமன்றதை உங்களோட லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி பேசுவேன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இப்போதைக்கு இது நான் ஃபஸ்ட்டு போடுற ஃபுல் வீடியோன்றனால அப்படி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அதை யாரும் கண்டுக்காதீங்க. ஹார்ட் கோர் நம்ம வந்துட்டு வீடியோ முடிச்சக்கப்புறம் அது ஒரு தனி சீரிஸாக போடலாம். 100 டேஸ்மே இப்போ வேர்ல்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். லோடிங் ஸ்டேட்டில் ரொம்ப நேரம் போன்றனால ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வேர்ல்டில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பள்ளம் போட்ட மாதிரி நம்ம வந்துட்டு அதாவது அண்டர் கிரவுண்ட் ஹோம் மாதிரி கட்டலாம். ஓகேவா? நான் அதை தான் பண்ண போகிறேன். எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும், அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன், யாரும் கண்டுக்காதீங்க. நமக்கு வந்துட்டு இப்போ ஆடு தேவை. ஆடு எங்கே இருக்கும்? இந்த இடத்துல ஒரு மரம் கூட கண்ணுக்கு எட்டின வரையும் தெரியவே இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம வேறு தீவுக்கு போகலாம். அங்கே ஒரு மரம் இருக்குது, ஆனால் அந்த ஒரே ஒரு மரத்தை வச்சு நம்மளால் இந்த மொத்த இடத்துலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வேறு எங்கேயாச்சும் பக்கத்தில் தான் தீவு மாதிரி போய் ஆகணும். அங்கே தூரத்தில் ஏதோ தீவு மாதிரி தெரியுது. சரி, நம்ம அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மரத்தில் இதுவே ஒரு தனி தீவா? சூப்பர். சரி, இந்த தீவுலேருந்து எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள், மாசாக இருக்குது மரம்லாம். அவ்வளோதான், நம்ம அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா கத்தி எல்லாமே செஞ்சுக்கலாம், மண்ணமாக படிக்கலாம். ஓகே, இந்த மரத்தை கொஞ்சம் டக்குன்னு வெட்டிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாரெல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுறேங்க. என்னோடய வாய்ஸ் பிடிக்கலன்னா பிடிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா என் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் ஏற நம்ம வாய்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இப்போதைக்கு பல ஹெட்ஃபோனில் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் ஃபீட்பேக் என்னென்னலாம் மாற்றலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதனால் யாரும் ஹேட்ரட்டை பரப்ப வேணாம். இது நான் ஃபஸ்ட்டு போடுற லாங் வீடியோ விடாமல் பேசுகிறேன்றனால கொஞ்சம் அங்கங்கே ஸ்டக் ஆவேன். அதையும் கண்டுக்காதீங்க, எல்லாத்தையும் நானே சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பூலாம் எதுக்கு எடுக்கிறேன்னா, இப்போ நமக்கு லெதர் எப்படி இருந்தாலும் லெதர் ஆர்மர் செய்வேன். போடுங்க, ஆடு மாதம் மாட்டிச்சு 1 2. சரி, அது எண்டதுக்கு முன்னாடி இதை போட்டுடலாம். கையில் போட்டு அடிக்கிறதுக்கு காண்டாகுது. இந்த கத்தி வேறு செய்யணும். ஆனால் கிராஃப்டிங் டேபிள் செய்வேன். அடப்பாவி, நான் தான் கிராஃப்டிங் டேபிள் கட்டை தான் வச்சுருக்கேன்ல. சரி இருங்க, நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். அப்போ இவ்வளோ நேரம் அதை மறந்துட்ட பற்றியா? இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு நம்ம வந்துட்டு கத்தி செய்வோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் வந்துட்டு எப்படி பிடிச்சதுன்னா, சின்ன வயசில் இந்த கேம் எனக்கு வந்துட்டு பிடிக்காது. ஆனால் அப்புறமேட்டிக்கு இதோட கதை, இதோட கிராஃபிக்ஸ் வந்துட்டு பிக்சல் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதில் வந்துட்டு நம்ம ஃப்ரீ வேர்ல்டாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம ஒரு ரியல் லைஃப் ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கேம் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. இந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஆடுங்கக்கிட்டேருந்து ஊழல் எடுத்துக்கலாம். நான் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம மோட்ஸ் போட்டு இந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடலாமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, ஆனால் எனக்கு மனசு வரல. பொழைச்சிப்போ, யார் ஊழலையும் கை வைக்க மாட்டேன் சின்ன பசங்கள்கிட்ட. ஆனால் பெரியவங்கள மட்டும் இது பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா எனக்கு வேறு வழியும் கிடையாது. அதனால் சரி, இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த மரத்தையும் வெட்டிக்கலாம். இப்போ நான் அதையுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் புல் பூ, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல லெதர் ஆர்மர். பார்த்திங்களா, நான் ஒரு டாப்பிக்லேருந்து வேறு டாப்பிக் மாறிக்கிட்டே இருக்கேன் பார்த்திங்களா. அதாவது நான் லெதர் ஆர்மர் வந்துட்டு கலர் அடித்து போட எனக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் பூ எடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய விஷயத்துக்கு டைலாம் தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் பூலாம் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்துட்டு மண் தோண்டி நான் பள்ளம் வயடு வேறு செய்யணும்னால, ஆனால் மண்ணோட நமக்கு கட்டை தான் முக்கியம். அதனால் கட்டையை ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். இதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாமா? வேணாம், நான் அப்படியே உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும். நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னா, என்னோடய ஒரு சில ஸ்டடீஸ் காரணமாக நான் வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு பராமரிக்காமல் விட்டேன். ஆனால் நீங்கள் அதுவும் இல்லாமல் என்னோடய சப்போர்ட்டை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க. அதனால் எனக்கு வந்துட்டு உங்களுக்காக, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன். புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னால் அவங்களுக்கு பிடிச்ச மாரி நான் என்னோடய சேனலை மாற்றிக்க பார்த்துக்கிறேன்.
ஆனால் அதுக்குன்னு சேலஞ்ச் வீடியோலாம் என்னால் மோஸ்ட்டாக பண்ண முடியாது. நான் அந்தளவுக்கு தைரியசாலியும் கிடையாது. நான் வந்துட்டு ஜஸ்ட் அன் ஆர்டினரி பர்சன். கேம் விளையாட பிடிக்கும், ஒரு சில ட்ராயிங்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான வீடியோஸ் தான் போடுவோம். லைக் கேமிங் போடுவோம், சம்டைம்ஸ் ஒரு சில ட்ராயிங்ஸ் பற்றி போடலாம். இந்தமாரி நீங்கள் என்னென்னலாம் போடலாம். சேலஞ்ச் வீடியோ தவிர்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். சேலஞ்சும் நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக சொன்னீங்க, என்னால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு இருந்துச்சுன்னா நான் செய்வேன் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீமாலாம் சொன்னீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரீமாக செய்கிற அளவுக்கு தைரியசாலியும் கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கொடுங்க. இந்த மரங்களெல்லாம் வெட்டினக்கப்புறம் நம்ம ஷவலு, பிக்காக்ஸ், அப்புறம் அது என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் மறந்துட்டேன். அது வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர், அதையும் மறந்துட்டேன். சரி விடுங்க, அந்த டாப்பிக்கை விட்டுலாம். நம்ம வந்துட்டு பள்ளத்தோட வீடு எப்படி பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் வச்சு சுற்றி அந்த இடத்துல வச்சு பண்ண போகிறோம். அது நம்ம இந்த தீவிலே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நமக்கு ஏன்னா இங்கே சோர்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இந்த மரங்களை வெட்டுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரமே ஆகுது. இந்த வாய்ஸ் கொடுக்கும்போது எனக்கே டென்ஷன் ஆகுது. போதும், மரத்தை வெட்ட வேணாம். நம்ம வந்துட்டு அடுத்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அடுத்த இது பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கட்டை ஏன்னா நமக்கு ஸ்டிக்கு அதெல்லாம் செய்ய தேவைப்படும். கட்டை நமக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு. இங்கேயே ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு நான் அங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்கிறேன் பார்த்தீங்களா. ஏன்னா நானே வச்சுக்கணும். பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, மறதி மனிதனோட மரபாச்சே. சரி ஓகே, நம்ம பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம் சொன்ன மாதிரி. இப்போ அதுக்கு முன்னாடி மண் தோண்ட ஆரம்பிக்கலாமா? பெட்டை வச்சு தோணலாமா, கத்தி வச்சு தோணலாமா? சரி பெட்டை வச்சு தோணுவோம், அது உடையாது. கத்தி நம்ம சும்மா யூஸ் பண்ணாலே உடஞ்சிரும். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பள்ளம் தோண்டுறதுக்கு. இங்கேயே நம்ம பள்ளம் தோண்டலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மைண்ட் கிராஃப்டில் செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு பேசாமல் தனி தீவிலே கட்டிடலாமா? ஏன்னா இங்கே கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாரி இருக்குது, எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகலை. நம்ம தனி தீவுக்கு போயிடலாம், அந்த இடமே பெஸ்ட்டாக இருக்கமே எனக்கு தோணுச்சு. இங்கேருந்து கொஞ்சம் அந்த சாப்லிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த தீவில் மரத்தை நட்டுடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். மரம் தேவைன்னா நம்ம இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே தேவைனாலும் அதை சடையாலம் வச்சுட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதான், ட்ராவலர் மாரி. ஓகேவா, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்லிங்ஸ் தேவை. இங்கே பாருங்கள், தேனி இருக்குது. ஆனால் தேனுக்குட்டில் கையை வச்சோன்னா நம்ம தேடி வந்து அடிப்பாங்க. செத்தக்கப்புறம் விட மாட்டாங்க இந்த கேமில். அதனால் போகலாம், தீவுக்கு போகலாம். இந்த தீவுக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்புவோம். இங்கே ஒரு குதிரை இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நம்ம குதிரை கிட்டே போக முடியாது. சரி வாங்க. அந்த தீவில் நம்ம வெட்டின மரத்தோட இலைலாம் பொறுமையாக விழும். இந்த கேமில் இப்படி ஒரு விஷயமும் இருக்கும், அந்த இலை பொறுமையாக விழும், நம்ம வெட்டினா ஒன்றே விழாது. இந்த கேமில் கிராவிட்டிலாம் நீங்கள் கேட்டுக்க முடியாது. பிளாக்ஸ் தான் இந்த கேம் மொத்தமாகவே பிளாக்காக இருக்கும் ஸ்பேஸு. இந்த தீவில் இருந்தால் நம்ம ஒன்றும் தெரியலையே, சரியான ஆகும் இல்லை எனக்கு. ஆனால் இந்த தீவு மாதிரி தான் கைஸ் இருக்குது. இந்த இடம் கரெக்டாக இருக்குமா? இல்லை, அந்த சைடு தண்ணி இருக்குது. நம்ம தோண்டும் போது தண்ணி வந்துருச்சுன்னா சிக்கலாகிடும். அதனால் நம்ம வேறு சைடு போயிடலாம். இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, இங்கே தோணா வேலைக்கு ஆகுது. பேசாமல் நம்ம இந்த தண்ணிக்கு நேராக இந்த ஆப்பு தண்ணிக்கு அப்படியே நேர எதிரில் வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். பள்ளம் தோண்ட கொஞ்சம் இடமும் பெருசாகிக்கிட்டே போகும். காபிள் ஸ்டோன் வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். வேணாம், அந்த இடத்த விட்டுடலாம். டபுள் சைடு போகிற மாதிரி மட்டும் இடத்த விட்டுக்கலாம். இப்போ நம்ம மண் மட்டும் கொஞ்சம் தோண்டி அடியில் போனோம்னா நமக்கு கொஞ்சம் கோபிள் ஸ்டோனும் கிடைக்கும். கோல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு இப்போ கோல் தான் மெயின் டார்ச் செய்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ கோல் தேடி போயாகணும். நம்ம பள்ளத்துலேயே வந்துட்டு நம்ம தனியாக எப்படி சொல்கிறது, மைனிங் ஏரியான்னு ஒன்று தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ரியல் வீடு மாதிரியே கட்டலாம். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம கிராஃப்டிங் டேபிள் வைக்கணும். வச்சாச்சு. சரி, நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன், அது கண்டுக்காதீங்க. இப்போ நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம வேலையில் இறங்கலாம். ஷவல் வந்துட்டு மண்ணை நீங்கள் ஸ்பீடாக தோன்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பிக்காக்ஸ் வந்துட்டு கல்லை ஸ்பீடாக தோன்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த கேம் வந்துட்டு விளையாடாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த கேம் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அயன் வந்துட்டு நீங்கள் கோபிள் ஸ்டோன் பிக்காக்ஸை வச்சு செஞ்சால் தான் அது உடையும். இல்லைன்னா உங்களால் அயன் ஆர் எடுக்க முடியாது. இந்த கேம் நம்ம விளையாட உங்களுக்கு அது தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஸ்டோன் நார்மலாக இருக்க ஸ்டோன் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு கோபிள் ஸ்டோன் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம படிக்கட்டு ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் வச்சிடலாம், நமக்கு வந்துட்டு அதுவே கொஞ்சம் அழகாக இருக்கும். சரி வாங்க, நம்ம பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கலாம். எனக்கு ஏன் வந்துட்டு இந்த பள்ளம் வீடு ரொம்ப பிடிக்கும்னா, அது கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு தோன்றதுக்கும் நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். இதுவே நம்ம மேலே கட்டினோன்னா எப்போ க்ரீப்பர் வருவான், என்ன பண்ணுவானே தெரியாது, அது கொஞ்சம் டென்ஷன் ஆகும். நான் வந்துட்டு இதேமாதிரி இந்த கேம் ஃபஸ்ட்டு விளையாடும் போது க்ரீப்பர் வந்துட்டு மொத்த
மொத்தமாக போச்சு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சோர்ஸு. நானும் வந்துட்டு இது ரீஸ்பான் வேறு இடத்துல ஆகிட்டேன். ரீஸ்பான் பாயிண்ட் அங்கே செட் பண்ணாதனால மொத்தமாக நான் சேர்த்து வச்ச சோர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அதனால் கேமே டிலீட் பண்ணிட்டேன். ரீஸ்பான் பாயிண்ட் எங்கன்னா நான் வந்துட்டு இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு இடத்துல இருக்கல, அந்த இடத்துல வந்துட்டு ரீஸ்பான் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு தூங்கினா மட்டும்தான் அந்த ரீஸ்பான் பாயிண்ட் மறுபடியும் செட் ஆகும். இப்போ நம்ம இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை நம்ம கீழே வரனால இருக்கும். கொஞ்சம் மேலேயும் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் ஹைட் ஏற்றிடலாம். ஒரு வேளை தண்ணி வர மாதிரி நம்ம காபிள் ஸ்டோன் வச்சு சமாளிச்சுக்கலாம். இந்த மண்ணையும் எடுத்துடலாம். வேணாம், இந்த மண்ணை நமக்கு தேவை கிடையாது. அதேமாரி நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் மித்த எல்லா கேம் வீடியோவும் போடுவோம். இந்த வீடியோ வந்துட்டு நான் மோஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு சீரீஸுன்ற மாதிரி பார்க்காம இதை கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் நான் வளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எப்படிலாம் பேசலான்றதை பொறுத்து நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். உண்மையிலே இருட்டாயிடுச்சு போல கைஸ். நானும் இந்த கேமில் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டாயிடுது. அதனால் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போகும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இல்லை 3 கூட பாக்ஸாக தான் இருக்கும். வேணால் பார்க்குறீங்களா? மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா 3 கூட பாக்ஸாக தான் இருக்குது. சரி, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருமே ரொம்ப யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்தமாரி நிறைய நோண்டாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். எல்லாருக்கும் பாய் பாய். ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட்.